சாம்பியன்ஸ் டிராபி பாகிஸ்தான் நியூசிலாந்து அணியின் பலம் பலவீனம் என்ன? திறமையை காட்டுவாரா பாபர் அசாம்? 2025ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் முதல் போட்டி புதன்கிழமை நடைபெறுகிறது. இதில் நடப்பு சாம்பியனும் போட்டியை நடத்தும் பாகிஸ்தானும் முத்தரப்பு கோப்பையை வென்ற நியூசிலாந்து அணியும் பல பரீட்சை நடத்துகின்றது. இந்த இரு அணிகளும் அண்மையில் நடைபெற்று முத்தரப்பு இறுதிப் போட்டியில் மோதியது. இதில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி 242 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனை அடுத்து களமிறங்கிய நியூசிலாந்து அணி 5 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 28 பந்துகள் எஞ்சிய நிலையில் வெற்றியை பெற்றது. இந்த போட்டியில் நியூசிலாந்து அணியில் வேகப்பந்து வீச்சாளர் வில்லியம் ஒருவருக்கு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அதேபோன்று நியூசிலாந்து அணியின் கேப்டன் மிச்செல் சாட்னர் 10 ஓவர்கள் வீசி 20 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 2 விக்கெட் வீழ்த்தியிருந்தார். பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரை ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை அவர்களது சொந்த மண்ணுக்கு சென்று வென்றது. ஆனால் அந்த அணியில் சையம் அயூப் மிகவும் முக்கியம் வாய்ந்த வீரராக இருந்தார். ஆனால் தற்போது அவர் காயம் காரணமாக இந்த தொடரில் பங்கேற்கவில்லை. இதன் காரணமாக பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர வீரர் பாபர் அசாம் தொடக்க வீரராக களமிறங்குகிறார். பாபர் அசாம் கடைசியாக சதம் விளாசியது 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம்தான். அதன் பிறகு 21 இன்னிங்ஸ்களாக பாபர் அசாம் சதம் இல்லாமல் விளையாடி வருகிறார். இந்த தருணத்தில் சாம்பியன்ஸ் கோப்பை போன்ற தொடரில் பாபர் அசாம் தன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்தினால் மட்டுமே பாகிஸ்தான் அணியால் வெற்றி பெற முடியும். இதேபோன்று முகமது ரிஸ்வான் சவுத்ஷகில், சல்மான் அகா போன்ற வீரர்கள் நல்ல பார்வில் இருப்பது பாகிஸ்தான் அணிக்கு பிளஸ் பாயிண்ட் ஆகும். முத்தரப்பு தொடரில் காயம் காரணமாக விலகிய ஹரிஷ் ரவூப் தற்போது சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் திரும்பியிருக்கிறார். இதுவும் பாகிஸ்தான் அணிக்கு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த அணியின் அனுபவ வீரரான பக்கர் சமான் இந்த தொடரில் பெரிய இன்னிங்ஸ் ஆட வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றார். எனினும் பாகிஸ்தான் வீரர்கள் சுழற் பந்து வீச்சை எதிர்கொள்ள தடுமாறினார்கள். இது அவர்களுக்கு பலவீனமாக பார்க்கப்படுகிறது. நியூசிலாந்து அணியை பொறுத்தவரை முத்தரப்பு தொடரில் அபார வெற்றியை பெற்றிருந்தாலும் தற்போது லோகி பெகுர்சன், பென் சியர்ஸ் ஆகியோர் காயம் காரணமாக தொடரில் பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இது நியூசிலாந்து அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. எனினும் நியூசிலாந்து அணியில் இந்தியாவைப் போல் 2 சுழற் பந்துவீச்சு ஆல் ரவுண்டர்கள் இருப்பது பலமாக பார்க்கப்படுகிறது. நியூசிலாந்து அணியில் நடுவரிசை வீரர்களும் அதிரடியாக விளையாடுகிறார்கள். இதனால் இந்த தொடரில் இந்தியாவுக்கு அடுத்து நியூசிலாந்துதான் பலமான அணியாக விளங்குகிறது. 2023ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து நியூசிலாந்தும் பாகிஸ்தானும் 11 முறை மோதியிருக்கிறார்கள். இதில் நியூசிலாந்து அணி 5 முறையும் பாகிஸ்தான் அணி 6 முறையும் வென்றிருக்கிறது. கடைசியாக 4 முறை நடைபெற்ற ஒருநாள் போட்டியில் 3 போட்டிகளில் நியூசிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது. AI உதவியுடன் பாதுகாப்பு ஏற்பாடு. 20,000 போலீசாரை நிறுத்திய பாகிஸ்தான். சாம்பியன்ஸ் கோப்பை தொடர் பாகிஸ்தானில் இன்று முதல் தொடங்கி வரும் மார்ச் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதன் மூலம் 30 ஆண்டுகளுக்குப் பிறகு ICC தொடர் பாகிஸ்தானில் நடைபெறுகிறது. கடந்த 2009ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்களின் மீது நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்குப் பிறகு பாகிஸ்தானில் பல ஆண்டுகளுக்கு கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறாமல் இருந்தது. இந்த சூழலில் பாகிஸ்தானில் பாதுகாப்பு சூழல் தற்போது முன்னேறி இருப்பதை அடுத்து பல நாடுகள் பாகிஸ்தானுக்கு சென்று கிரிக்கெட் விளையாட தொடங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது சாம்பியன்ஸ் கோப்பை தொடர் பாகிஸ்தானில் நடத்தப்படுகிறது. எனினும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் இந்தியா மட்டும் துபாயில் சென்று விளையாட முடிவெடுத்திருக்கிறது. இந்த நிலையில் சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் இருக்க தீவிர ஏற்பாடுகளை பாகிஸ்தான் ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த வகையில் அறிவியல் உதவியையும் பாகிஸ்தான் நாடியிருக்கிறது.
தற்போது உலகையே ஆதிக்கம் செலுத்தும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் ஏஐ தொழில்நுட்பத்தை பாகிஸ்தான் பயன்படுத்தியிருக்கிறது. இதற்காக 10,000 ஏஐ கேமராக்களை பாகிஸ்தான் பொறுத்திருக்கிறது. இந்த ஏஐ கேமராக்கள் சந்தேகத்திற்குமான நபர்களின் முகத்தை தானாகவே அறிந்து தீவிரவாதிகள், குற்றவாளிகளின் புகைப்படத்துடன் ஒப்பிட்டு அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தும். இதேபோன்று சிசிடிவி கேமராக்களும் நிறுவப்பட்டு இருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள், போலீசார் என சுமார் 20,000 மேற்பட்ட வீரர்கள் மைதானம், விமான நிலையம் மற்றும் வீரர்கள் தங்கியிருக்கும் ஹோட்டல்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். கிரிக்கெட் வீரர்கள் ஹோட்டலில் இருந்து மைதானத்திற்கு செல்லும்போது அனைத்து வழிகளையும் அடைத்து பாதுகாப்பு ஏற்பாடு பாகிஸ்தான் தீவிரம் செய்துள்ளது. இதேபோன்று வீரர்கள் செல்லும்போது ஸ்னைப்பர்ஸ் மற்றும் ஹெலிகாப்டர் உதவியுடன் பாதுகாப்பு வழங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஏற்பாடு செய்திருக்கிறது. இதேபோன்று 129 பெண் காவலர்கள் பெண் ரசிகர்களின் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். இந்த ஏற்பாடுகள் லாகூர், ராவல்பிண்டி மற்றும் கராச்சி என 3 நகரங்களில் தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கிறது.